ஒரே இடத்தில் 50 டன் மீன்கள் கிடைத்துள்ள சம்பவம் கடலூர் மீனவர்களிடம் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் தேவனாம்பட்டினம் சிங்காரத்தோப்பு உட்பட 10 மீனவ கிராமங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான மீனவர்கள் படகுகளில் மீன்பிடிக்க சென்றனர். கடலுக்குள் 20 கிலோமீட்டர் தூரம் சென்ற மீனவர்கள் தாங்கள் கொண்டு சென்ற வலைகளை வீசியுள்ளனர். அப்போது அந்த பகுதியில் கூட்டமாக வந்த மீன்கள் வலைகளில் மாட்டியுள்ளது. பல மணி நேரம் மீன்பிடித்துவிட்டு கரைக்கு திரும்பும் மீனவர்களின் வலைகளில் பல டன் மீன்கள் சிக்கியது அவர்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஒரே இடத்தில் 50 டன் வஞ்சிர வகை மீன் கிடைத்தது அப்பகுதி மீனவர்களிடம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்தி மீன் கிடைக்கும் என்று தாங்கள் எதிர்பார்த்த நிலையில் இயற்கை சீற்றத்தால் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரே இடத்தில் 50 டன் வஞ்சிர மீன் கிடைத்துள்ளதாக மீனவர் அருள் தெரிவித்தார். சுறா மாப்பா 50-60 கிடைக்கிறது, இது ஒரு அபூர்வமானதா இருக்கு. அடுத்தது வஞ்சிர மீன் நிறைய கிடைக்கிறது. ஒரு 500 போட்டு போறோம்னா அதுல 3 போட்டு கிடைக்குது. அது எல்லாரும் பக்கத்துல இருந்து வாழ முடியாது. மத்தி கிடைச்சாதான் எங்களுக்கு எல்லாரும் மீனவர்கள் அனைத்து பேர் நண்பர் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். கடலுடைய சீற்றங்களால் தான் இந்த மாதிரி கேட்சிங் மாறி மாறி வந்து நிற்குது. ஆனா கடல் என்ன மீனவர்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்ட போது தெரியாது. கேரளாக்காரவங்களாம் இருக்கிறாங்க, மத்தி ஆவலோட எதிர்பார்த்துருக்கிறாங்க, அவங்களும் ஆதரவு எதிர்பார்த்துருக்கிறாங்க. மத்தி கிடைக்கல. வஞ்சரத்தை பிடிச்சின்னு வராங்க, பாறை பிடிச்சின்னு வராங்க, சொரா எட்டுன்னு வராங்க. இது ஒரு சில போட்டு தான் பிடிக்கிறாங்க. மீதி போட்டெல்லாம் டீசல் கடனோட வீட்டுக்கு வந்து சேர்றான். அவனுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமா இருக்கு. கடலுக்குள் நிலவும் சுழற்சியால் உருவாகும் இயற்கை மாற்றங்கள் மீனவர்களுக்கு மட்டுமின்றி அனைத்து தர மக்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.